ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. சண்டே அன்றைக்கி என்னுடைய டே எந்த மாதிரி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால ஒரு 7-8 அந்த மாதிரி வந்து எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சண்டே அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ராஜ விருந்து அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. காலையில் எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு வேலை கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட இருக்காது. ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து வீட்டில் இருந்தால் கூட ஒரு சில வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போட்டுருவேன். அப்புறம் செஞ்சுக்கலான்னு எங்கேயாச்சும் வெளியே கிளம்பி போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டா அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு நினைப்பேன். இன்றைக்கி கிச்சனில் ரொம்ப வேலை இல்லை அப்படிங்கிறதுனால சிங்கில் இருக்க பாத்திரத்தை மட்டும் நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சனையுமே நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். அவசரமாக எங்கேயாச்சும் ஒரு ஒர்க்கு நம்ம வந்து வெளியே போகணும் அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ செல்ஃபுக்கு மேலே ஏதோ ஏறி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறி இருந்தால் அங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ டஸ்ட் வந்து மேலே இருந்தது. சரி, ஒரு 2 நிமிஷம் ஆகுமா இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடை வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்குமே பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து முடிச்சு வச்சுட்டேன். நம்ம வீட்டில் இருக்க வேலையிலேயே ரொம்ப ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஒரு சோம்பேறித்தனமான வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துணி மடிக்கிற வேலை தான். இந்த சமையல் ஒர்க், கிச்சன் க்ளீனிங், அதுக்கப்புறம் வீடு வந்து நீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் துணி வந்து துவைக்கிறது முதற்கொண்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடக்கடன்னு அப்படியே ஒரு நாளைக்கு வந்து செஞ்சுருவோம். ஆனால் அந்த துவைச்சி காய போட்டுருவோம். அது முடிக்க பார்த்திங்கன்னா நம்ம வேலை வந்து கடக்கடன்னு நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த துவைச்சி காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கிற சோம்பேறித்தனம் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, உங்களுக்குமே அப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் கீழே. என்னைக்கு இருந்தாலும் நம்ம தான் மடித்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து நீட்டாக வந்து மடித்து வச்சிட்டேன். வீட்டில் இருக்க க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து முடிச்சுட்டு இப்போ நம்மளுமே சமையல் செய்கிறதுக்கு வந்து கிளம்பிட வேண்டியதான். வீட்டுக்கு வெளியே எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் செடிங்கள்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற 2 நாளாகவே மறந்துட்டேன். எனக்கு அதுவுமே ஊற்றிட்டு அப்படியே வந்து கிளம்பிட வேண்டியதான். இந்த மாதிரி பிளான்ட்லாம் எனக்கு வீட்டுக்குள்ளேயுமே அங்கங்கே வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிட்டோம்னா பூச்சி அந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஏதாச்சும் வச்சுருப்பேன். நம்ம ரொம்ப ஆசையாக செடியெல்லாம் வாங்கி வச்சுருப்போம். அதுலேருந்து ஒரு சின்ன இலை வந்து வாடி போனாலுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். பிரியாணியுமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைமில் எனக்கு தோன்றது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வருதா, அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னோடது அப்படிங்கிற மாதிரி தான் ஞாபகத்துக்கு வருது. கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த கரண்டியை பிடிச்சி மிக்ஸ் பண்ணதில் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டாங்க. அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே பார்த்திங்கன்னா பிரியாணியுமே ரெடி பண்ணியாச்சு. பள்ளிப்பாளைய சிக்கன், நண்டு மிளகு வறுவல், பீஃப் டிக்கா, தயிர் சட்னி, வெள்ளரிக்காய் வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கு, பீஃப் கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி, பிரியாணி, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், மீன், இது என்ன மீன் அப்படின்னுலாம் தெரியலங்க. அதுக்கப்புறம் தால்ச்சா, நல்ல காரசாரமாக மசாலா எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ண சிக்கன் லெக், முட்டை, இறால் தொக்கு, அதுக்கப்புறம் ரசம் மைனஸ் சில்லி, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒன்று சொல்லி ஆகணும். ஸோ இந்த எல்லா டிஷ்ஷுமே பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 23 வயசு பொண்ணு. ஸோ என்னுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பொண்ணு தான் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வெறும் 3 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக சூப்பராக அதுவும் டேஸ்ட்டாக வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மோட்டிவேட் தான். ஸோ ஒரு சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு 23 வயசுக்குள்ள நம்மளுக்கு வந்து இத்தனை டிஷ்ஷுமே அது ஒரு 3 மணி நேரத்தில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மோட்டிவேட் தான். எல்லா டிஷ்ஷுமே பக்காவாக கரெக்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. நம்ம ரெடி பண்ண எல்லா டிஷ்ஷுமே இலையில வந்து எடுத்து வச்சுட்டு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சூப்பராக பக்காவான விருந்து வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.